வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் ஒரு 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி வதங்க கொஞ்சம் நேரம் ஆகும், ஸோ பொறுமையாக கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதோ மல்லி நல்லா வறுபட்டுருச்சு, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15-20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. அடுத்ததா 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகா பொடியும் சேர்க்க போறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ண 1/4 மூடி தேங்காய். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இதோ நம்மளோட மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காய்கறியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட சேர்த்துருங்க. இதோட நம்ம கேரட், பீன்ஸ் அண்ட் முட்டைக்கோஸ் சேர்க்க போகிறோம். எல்லாம் கம்பைண்டாக ஒரு கப் இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தோன்னு காய் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும். அடுத்ததான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். திரும்பவும் சொல்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிடலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி காய் ஓரளவுக்கு பாதி வெந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மூடி போடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இதை நல்லா வேக விடுங்க. இதுவும் நம்மளோட காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அடுத்ததான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. தண்ணியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்துச்சுன்னா அது இன்னுமே கிரேவியை கொஞ்சம் கெட்டியாக்கும். கிரேவி சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த குருமா சப்பாத்திக்கும் பூரிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.